அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களையும் பெங்காலி மொழியையும் வங்க மொழியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ரவீந்திரநாத் தாகூரும் விவேகானந்தரும் போன்றவர்களுடைய தாய்மொழி தான் பெங்காலி மொழி. இந்த பெங்காலி மொழியில தான் தேசிய கீதம் என்பது எழுதப்பட்டுச்சு. பல கோடி மக்கள் இந்த பெங்காலி மொழியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்த இந்த பெங்காலி மொழியை எப்படி இவங்க வங்கதேசத்த நாட்டுடைய மொழியாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம்? இது அவமானப்படுத்துவதற்கு சமம், இது தேச விரோதம், இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கு சமம். பெங்காலி மொழி பேசுபவர்களை அவமதிச்சுட்டாங்க. இந்த ஆன்டி பெங்காலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், ஒரு பதிலடி என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டன அறிக்கையை மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுக்கிறாரு. இங்கே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜிக்கு ஒரு ஆதரவை கொடுக்கிறாரு. அவர் தன்னுடைய பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய கீதம் எழுதப்பட்ட அந்த மொழியை பங்களாதேஷ் மொழியோட ஒப்பிட்ட ஒன்றிய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் திட்டமிட்டு இதை அவமானப்படுத்திருக்கிறாங்க. இது ஏதோ தற்செயலான ஒரு பிழையோ ஒரு எரரோ ஒரு ஸ்லிப்ஸோலாம் கிடையாது. இது அவங்களுடைய டார்க் மைண்ட் செட்டை காட்டுவதாக இருக்கு. நாட்டின் பன்முகத்தன்மையை சிறுமைப்படுத்தும் ஒன்றிய அரசியுடைய இருண்ட மனநிலையவே இது காட்டுது. இந்தி அல்லாத மாநிலங்கள் மீதான இந்த தாக்குதலை ஒரு சீல்டாக இருந்து, அதாவது பெங்காலி மொழிக்கும் அந்த மேற்கு வங்கத்துடைய மக்களுக்கும் ஒரு சீல்டாக இருந்து மம்தா பானர்ஜி அரணாக இருப்பார். இந்த தாக்குதலை சமாளிப்பார், இந்த தாக்குதலுக்கும் தக்க பதிலடியும் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்.